ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எடன்ஸ் கிளியர் சீசன் 1 எபிசோட் 13 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன்லாம் வந்து முடிஞ்சு எல்லாருமே திரும்ப நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்படியே அவங்க அந்த வெப்பன் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். எல்லாரும் போயிட்டு ட்ரைனிங் ரூமில் உங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு. அதோட பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட ஸ்டார்டிங்லேயே அப்படியே ரெண்டாவது ஸ்டூடெண்ட் சண்டை போறதை ஹீரோவா அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவ கூட அந்த இடத்துல வேற லெவலில் அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் நல்லா தான் வந்து சண்டை போறா. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போடாம அவனே ரொம்ப கேவலமா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் லூசுத்தனமா பண்றான். அந்த பிரின்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பாங்களா. அவன் இவனோட மோசமா இருக்கு. அவனை பத்தி அவனே அந்த இடத்துல பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த ரெண்டு பேர்ட்டு நீ எதுவுமே கத்துக்கூடாதமா, அவனுக்கு பக்கமே போகாது அப்படின்னு சொல்றான். இன்னும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நம்பாளிங்க எல்லாரும் அந்த இடத்துல போட்டு தள்ளி வச்சிருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த என்ன டிமாண்ட் சொல்லுது, நீங்க நானும் எப்பயுமே ஒரே ஆள் தான், நம்மள பிரிக்கவே முடியாது அப்பலாம் சொல்லுமா. அவன் கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா அது கூட அந்த இடத்துல பயங்கரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன டிமாண்ட் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது நான் டீமனா மாறிட்டேன், நீங்க என்ன மாஸ்டர் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பான். அவனை திருப்பி காப்பாற்றுவேன் நான் ஹீரோ சொல்லியிருப்பான். அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அவன் குத்திக்கிறான். அவனே டேமேஜ் பண்ணிக்கிறதால அவனோட என்ன டிமனுக்கு பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகுது. இப்போ நான் அவனை ஈஸியாகவே தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு அவன் என்ன டிமன்ட்ட சொல்லுவானா, அந்த என்ன டிமன் அவனை தடுக்கலான்னு பார்க்கும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு பறக்க விட்டுறான். சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது, லின்னோட பவர் இல்லாமல் போயிடுச்சு, அவன் கூரி ஃபெனிங் ஸ்டேஜில் அவள் உனக்கே திரும்ப வந்துட்டான் அப்படின்னு. லின் அவனோட என்ன டிமன்ட்ட போய் சொல்கிறான், நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துடுறா அப்படின்னு. அப்போ அந்த என்ன டிமன் சொல்லுது, நான் தோக்கலை நீ ஒன்றும் ஜெயிக்கலை, நம்ம ரெண்டு பேருமே தோத்துட்டா, உன்னோட பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு, நீ ஒரு சுத்த வேஸ்ட்டாக மாறிட்டுடா அப்படி சொல்லுது. நான் டீமனாக இருக்கிறதோட வேஸ்ட் பீஸாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதை போட்டு தள்ளிடுறான். அதை கொண்டதால இந்த கிறுக்கு போயெல்லாம் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு வந்து தூக்கிட்டு போகிறான். அப்படியே வந்து அந்த குட்டி பொண்ணை சொல்கிறான், யாருமே அந்த ரூம்குள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு எழுந்து வந்து அந்த குட்டி பொண்ணை கேட்குறாரு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணை சொல்கிறா, அவன் வந்து திடீர்னு கண்ணமொழிக்கவே இல்லை, மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அலாரம் வச்சாரா. உள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே வேகமாக தேடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்குறான். அப்பயும் வந்துருக்க மாட்டான். அப்படியே சிஸ்டம் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவனோட பிளட்டை கொடுத்தீங்கன்னா அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுமா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் கையை அறுத்து அவனுக்கு பிளட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். கண்ணை முழிச்சிக்கிறா சொல்லிட்டு பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே வெளியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆச்சு, ஆனால் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அழுகுறீங்க சொல்லி கேட்பான். அப்போ அந்த குட்டி திருப்ப சொல்றான், இந்த மாதிரி லின்னு வந்து மயக்கம் போட்டு அவன் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு. ஹீரோ அவனோட பிளட் எல்லாம் வந்து கொடுத்து லின்னு அந்த இடத்துல காப்பாத்திறான். என்ன வந்து கண்ணமுழிச்சிடறான். கண்ணமுழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை திட்ட ஆரம்பிக்கிறான், லூசு பையில எதுக்குடா நீயே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ செத்து போயிருப்படா அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோ அவனை திட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு ஹீரோவால முடியாம போயிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ நிறைய பிளட் கொடுத்தான் இல்லையா, அதனால அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிட்டான். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அந்த லின்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இங்க இருக்கிற எல்லாருமே பைத்தியமா தான் இருக்கிறானுங்க அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருமே உள்ள விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் சொல்லியிருக்காரு யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்போ லின்னியா பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாரா. லின்னியா பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலைமையில தான் வந்திருப்பான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரூம் போயிட்டு என்னடா எப்படா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தட்டுவும் பாருங்க, அவன் வாயிலேருந்து ரத்தமாக வர வச்சிருது. மாஸ்டரோட ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்திட்டாரு, ஆனால் மாஸ்டருக்கு தான் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லுவானா. அப்போ ஃபர்ஸ்ட் ரூம் அந்த இடத்துல கதை ஆரம்பிச்சிடறான். அப்போ எல்டர் சொல்றாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம அவரை ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அப்படியே அங்கேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற வந்து அந்த ஹெல்ப்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காட்டுற எதுவுமே மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் வந்து சிக்கன் சூப் மாஸ்டருக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கான வேலையை இவனுக்கு ஆரம்பிச்சானுங்க. ஹீரோக்கு சிக்கன் சூப் மட்டும் இவனுக்கு வைக்கல, கூடவே வேற ஏதோ அவனை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த எல்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்புறம் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோக்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் சிக்கன் சூப் வைக்கிறதுக்கு கோழி பிடிக்க போயிருக்காங்க. ஆனால் அந்த கோழி பார்த்தீங்கன்னா மரண பெருசா இருக்கு. அப்படியே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ பொடியை போட்டு அதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறா. அந்த பொடி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மேலே விழுந்து அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவ பார்த்தீங்கன்னா பிரின்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாளா. அப்போ பச்சரஸ் பொண்ணு போர்ச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கோழிக்காக நம்ம பிரதரையே போட்டு தள்ளிட்டா அப்படின்னு. அந்த எல்டர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா ஒரு பில் தான் ஹீரோக்காக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு. அந்த எல்டர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்றாரு, டே நீங்க மாஸ்டர் கிட்ட என்ன சொல்லணும்னா, நாங்கள் மட்டும் தான் அந்த பில்லை செஞ்சோம் அப்படி சொல்லலாம், என்ன இதில் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்பானா. டே நீங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தான் அதுக்கான பெருமெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படியே பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்னங்க மாஸ்டர் சிக்கன் சூப் அப்படின்னு அவங்க நீட்ரா. அது பார்க்க சிக்கன் சூப் மாதிரி இல்லை, பாய்சன் மாதிரி இருக்குது. ஹீரோவும் அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கலர் மொட்டையோட இந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பில் எடுத்துட்டு வந்து நீட்ரா. அப்போ ஹீரோ கேட்குறான் என்ன அது இது அப்படின்னு. அவள் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறான், மாஸ்டர் இதுதான் டானிக் பில், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டக்குனே குணமாயிடுவீங்க அப்படின்னு. இதை சீக்கிரமாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ யோசிக்கிறான், இது எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் என்ன, அது கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே டக்குனு முன்னாடி இந்த தண்ணியில் போய் குதிச்சரா. இவங்க
கொலப்பட்ட பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோவை இந்த இடத்துல வந்து சாக கிடக்குறான். அப்போ அந்த மீன் ஹீரோ கலாய்க்குது, டே நீ ரொம்ப வீக்காக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஸ்டம் சொல்லுது, உங்கள் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு மிஷினை கொடுக்குறேன், அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிளட் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து கடுப்பாயிரான், சிஸ்டம் நீ என்ன பண்ணு, முடிஞ்சா என்ன கொன்று அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட சொல்லுவோன்னா அது கேட்குது, நிஜமாவே உங்களை வந்து போட்டு தள்ளணுமானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையுமே அதை ஆரம்பிச்சிடுது. அப்போ ஹீரோ கதற ஆரம்பிச்சு, நிஜமாவே நீ என்ன போட்டு தள்ள போறியா அப்படின்னு. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு தள்ள, ஹீரோ தப்பிச்சிட்டா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்குறான், டே தம்பி நீ தானே அந்த பிள்ளை செஞ்சது அப்படின்னு. அவனும் ஆமா மாஸ்டர் அப்படி சொல்லுவானா. அப்போ ஹீரோ சொல்கிறான், டே தம்பி நீ இன்னிலேருந்து தினமுமே உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை லாக் பண்ணிட்டு 3 மணி நேரம் அந்த ஸ்வாட் செய்வாங்கல்ல, அந்த வெப்பன்ஸ்லாம் செய்வாங்கல்ல இரும்பு யூஸ் பண்ணி, அதில் போயிட்டு நீ வேலை செய்யணடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் நான் மட்டும் பில் செய்யலை, இவங்களும் சேர்ந்து தான் என் கூட செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றான். ஹீரோ சிக்கன் சூப் செஞ்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றான். சொல்லப்போனால் அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அந்த சிஸ்டம் கொடுத்த மிஷினே பார்த்தீங்கன்னா இதுதான். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸ் இல்லாமல் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கு. அதுதான் ஹீரோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டா. இருந்தாலும் அந்த மிஷன் 50% தான் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வருது. அப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்குறான், டே தம்பி நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, எது இருந்தாலும் உண்மையை சொல்கிறா அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறான், இதுக்கெல்லாம் பிளான் போட்டதே வந்து எல்டர் தான் அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த குட்டி பொண்ணை எல்டரை போயிட்டு டக்குன்னு கூட்டிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். அந்த குட்டி பொண்ணை போயிட்டு எல்டர் உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். உடனே எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட வந்து என்ன ஹீரோ கேட்குறான், அம்மா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பிளானை போட்டிங்களாமேனு. எல்டர் சொல்கிறாரு, அப்படியே சொன்னாங்க உங்ககிட்ட. இல்லை மாஸ்டர் எல்லாத்தையும் செஞ்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்டர் சொல்லுவாரா. அப்படியே எல்டர் உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக ரிவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ரிவார்டு தானே மாஸ்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிவார்டு இந்த ட்ரைனிங் ரூமில் போய் சாவு அப்படி சொல்லிட்டு உள்ள தள்ளி விட்டுறா. உள்ள போன எல்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன டீமோனா அந்த பொண்ணு வந்திருக்கு, அதாவது எல்டரோட பொண்ணு மட்டும் வரலங்க, இன்னும் நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பொழந்து கட்டுறாங்க. ஹீரோ ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் வந்து முடிச்சிருக்காது. அப்போதான் வந்து சிஸ்டம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்புறம் எல்லாருமே வந்து ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு. என்னடா பண்ணி வச்சிருக்கானு ஹீரோ அங்கே போய் பார்ப்போனா அவனுக்கு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொளுத்தி வச்சிருக்கானுங்க. மொத்த பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கானுங்க. ஹீரோ டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வெளியே தூக்கி போட்டாரா. அவனுங்கெல்லாம் காப்பாற்றியாச்சு, நம்மளுக்கு அதை தப்பிச்சலாம் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணுவோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அங்கே முடியாமல் போயிடுது. ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வெளியே போனோடனே அவனுங்க எல்லாரும் அந்த இடத்த வந்து பார்க்குறானுங்க. ஐயோ இடமே எரியுது, மாஸ்டர் வழியாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ஹீரோக்கு அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹீரோட உடம்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தானா பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியே வரோம். ஹீரோட பிளட் ஹீரோக்கு திரும்ப கிடச்சி ஹீரோட உடம்பு சரியானதை பார்த்தோன்னே நம்ம பாருங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிறாங்க. மாஸ்டருக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெருசாக கட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ஒரு 2 செக்டரோட எல்டர்ஸ். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்து இன்னொருத்தர் இதை காட்டுவாரா. அந்த பொருள் எடுத்து காட்டினார் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பயங்கரமாக தண்டர் வந்து அடிச்சிடுது. எதுக்கு அடிச்சிதுன்னே தெரியல. அப்படியே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரின்ஸையும் காட்டினா அவனுக்கு 2 பேரும் நம்ம ஹீரோட்ட கதறிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நாங்கள் திரும்ப அந்த மாதிரி செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், 1 வருஷத்துக்கு இதே மாதிரி முட்டி போட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. லெஜண்ட் ஆஃப் சியானோ போட்டுறோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதாவது லெஜண்ட் ஆஃப் சியானோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா எபிசோட் 44 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு எபிசோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசன் 3 தான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல மறந்துட்டேன். சரி, பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனை காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.